வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். மார்ச் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை உள்ள வார பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் இந்த உஷ்ணாதிக்க நோய்கள்னு சொல்லுவோம். அந்த உஷ்ணாதிக்க நோய்களில் கவனமாக இருக்கணும். என்ன காரணம்? சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்குள்ளே போயிட்டார். அதே நேரத்தில் 5ஆம் வீட்டில் சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி சில நேரங்களில் அது எதில் ஆரோக்கியம்னா என்ன, மென்டல் டென்ஷன், அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னோம். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகளில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் பேச்சுவார்த்தைகள் தான். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். அது நல்லபடியாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பு. குழந்தைகளால் சில நேரங்களில் சந்தோஷம், சில நேரங்களில் வருத்தம், இரண்டும் கலந்தே தான் இருக்கும். அதனால் இந்த வாரத்தில் முக்கியமான விஷயம், எதையுமே ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாதீங்க. பழைய குப்பையெல்லாம் கிளறாதீங்க. மனதை இலகுவாக வைத்து கொள்ள வேண்டும். லேசாக வச்சுக்கணும் மனசை. ஹெவி தாட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்புகளை தரும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.